ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்னைக்கு நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, தி கவர்மெண்ட் லா காலேஜில், அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் 5 இயர் பிஏ எல்எல்பி கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரியான காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, அதே மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, லா காலேஜ் 5 இயர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, அதுபோக கவுன்சிலிங் எப்படி இருக்கும், 2023 உள்ள கட் ஆஃப் என்ன, 24 உள்ள கட் ஆஃப் என்ன, கவுன்சிலிங்காக நம்ம சென்னை எதுக்கும் போகணுமா அப்படிங்கிறத முழுமையான ஒரு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பிஏ எல்எல்பி 5 இயர் சரிங்களா, நீங்கள் +2 முடிச்சு, அதாவது 10th +2 பேட்டர்னில் நீங்கள் முடிச்சிருந்து நீங்கள் பிஏ எல்எல்பி இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரியான காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்படின்னு பார்க்க போகிறோம், காலேஜுக்குடைய ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு அப்புறம் கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் சரிங்களா, 2 வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான கட் ஆஃபும் ஃபீஸும் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறா இருந்தால் இந்த வெப்சைட் தான். காலேஜில் நீங்கள் ஃபர்தராக எதுனாலுமே இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் டீட்டெயிலை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய காலேஜ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ரைவேட், அதாவது தனியாரால் நடத்தப்படக்கூடிய காலேஜ் ரெண்டுமே அங்கீகரிக்கப்பட்டது தான். இந்த ரெண்டுக்குண்டான டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் ஃபீஸ் கம்மி, கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மி. அதே போக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இதை தாண்டி இன்னொரு காலேஜ் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் லா காலேஜ்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 1 இயருக்கே 2 lakh 3 lakh கிட்ட வரும் ஆனுவல் சரிங்களா. அந்த நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ அரசாங்கத்தால் நம்ம கவுன்சிலிங் போகிறோம்ல, அப்ளை பண்ணுறோம்ல, அதில் பிஏ எல்எல்பி நீங்கள் 5 வருஷம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 15 காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ். எங்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 2 இடத்துல இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், அதுக்கப்புறம் சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி சரிங்களா. இந்த 15 காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், லா காலேஜ் சரிங்களா. இங்கே நீங்கள் கவுன்சிலிங் மூலமா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் நல்லா இருக்குது. கட் ஆஃப் நான் ஃபைனலாக சொல்கிறேன் எவ்வளோ நீட் இருக்குது, எவ்வளோ தேவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பின்னால் பார்ப்போம். கட் ஆஃப் இவ்வளோ 15 காலேஜ் தான் இந்த கவர்மெண்ட் காலேஜ். நீங்கள் இந்த 15 காலேஜில் அந்த 15 காலேஜெலாம் ஒன்று தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஃபீஸ் அதிகம். அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில், அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில், அதுக்கப்புறம் திருப்பூரில், அதுக்கப்புறம் ஈரோடில், தென்காசி. இதில் ஒரு சில பார்த்தீங்கன்னா உமன் காலேஜ் உமனுக்காகவே கொடுத்துருப்பாங்க. மற்ற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் அப்படி கிடையாது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உமனுக்கான காலேஜ்னே கொடுத்துருக்காங்க. அங்கே உமன் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சலுகை, பட் ப்ரைவேட் காலேஜ் சரிங்களா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் தஞ்சாவூர். இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ் ஒரு 12 காலேஜ் இருக்குது சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த காலேஜ் டீட்டெயில் பற்றி பார்க்கணும், அங்கே உள்ள அட்மாஸ்பியர் எதுவும் பார்க்கணுன்னா இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணுற அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் பேஜ் இருக்கும்ல. இப்போ திருநெல்வேலிக்கான, அதாவது கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலிக்கான வெப்சைட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே அட்மிஷனுக்கான என்ன, அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் என்ன, எக்ஸாம் டீட்டெயில் என்ன, ஸ்டாஃப் டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப கம்மி தான் சரிங்களா. டியூஷன் ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 வரைக்கும் வரும் அதிகபட்சம். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபீஸ் வரும். ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா அதுக்கு தகுந்தாக்கில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுற மாதிரி வரும் சரிங்களா. இல்லை எக்ஸாம் டீட்டெயில் என்ன, ஸ்டாஃப் டீட்டெயில் என்ன, அதுக்கப்புறம் எல்லாமே இதில் அதில் அப்டேட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. இது பேசிக்காக ஒன்று இன்ஃபர்மேஷன். இங்கே உள்ள கான்டாக்ட் நம்பர் வேணுங்க, நீங்கள் உங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கே உள்ள நியர்பையில் போய்ட்டு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சில காலேஜ் மட்டும் நம்ம டாப் காலேஜ் மாதிரி எடுத்துப்பாங்க சரிங்களா. முதல்ல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. கவுன்சிலிங்கில் இந்த கவுன்சிலிங் ப்ரியாரிட்டியில் ஒரு 10 காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்களா. இதெல்லாம் கவர்மெண்ட் லா காலேஜுக்கான லிஸ்ட்டு சரிங்களா. இதில் கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஏஎல்எல்பி கோர்சஸ் பற்றி இருக்கும், நம்ம அதுவுமே இதில் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் கவுன்சிலிங்கான ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எங்கேயுமே போக வேண்டாம்,
ஆன்லைன்லேயே கவுன்சிலிங்கான இது முடிஞ்சிடும் சரிங்களா. கவுன்சிலிங்கான டேட் வரும்போது நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th +2 அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார், ஸ்மார்ட் கார்டு இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி, இந்த மாதிரி மார்க்ஸ், இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு மெயில் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட ரீஜன் வைஸ் வந்து மெயிலும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பின்னால் பார்ப்போம் சரிங்களா. இப்போ நம்ம காலேஜ் பற்றி பார்த்துட்டோம். முழுக்க முழுக்க நம்ம காலேஜுக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கட் ஆஃப்கான இது கவுன்சிலிங்கான ப்ராசஸ் ஒன்றுமே இல்லை, ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ கட் ஆஃப்கான ப்ராசஸ்க்கான போயிடுவோம் சரிங்களா. கட் ஆஃப் வந்து 2 வருஷத்துக்கான கட் ஆஃப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2023க்கான கட் ஆஃப் சரிங்களா. 23, 24க்கான கட் ஆஃப் என்கிட்ட இருக்குது. அதே போல் வந்து 2024, 25 போன வருஷத்துக்கான கட் ஆஃபுமே இருக்குது. இந்த ரெண்டுக்குண்டான டிஃப்ரெண்ட்டை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம BA-LLB கோர்ஸை பற்றி என்னென்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2023, 24 அதாவது 23ஆவது வருஷத்துக்கான அட்மிஷனில் கட் ஆஃப் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் சரிங்களா. கட் ஆஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வந்து ஒரு கட் ஆஃப் வரும், அடுத்தடுத்து ஒரு கட் ஆஃபில் மாறும். ஒரு 3 வரைக்கும் போகணும் வைங்களேன், 3 கட் ஆஃப் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட் லெவல் உள்ள கட் ஆஃபில் வந்து ஓசி ஓப்பன் கேட்டகரியில் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து மெரிட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒன்றும் இல்லை, மெரிட் லிஸ்ட்டில் இருக்கவங்கன்னா செலக்ட் ஆயிடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் லேட்டாக, ஒரு வேளை அவங்க யாரும் எடுக்காத பட்சத்தில் லேட்டாக செலக்ட் ஆகிற மாதிரி வரும். இல்லை நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நெக்ஸ்ட் வரக்கூடிய கட் ஆஃபில் அவங்க செலக்ட் ஆயிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வந்து பாருங்க பாயிண்டில் இருக்கும், பாயிண்டில் இருக்கக்கூடிய வேல்யூமே ரொம்ப மஸ்ட்டு சரிங்களா. 95.250 சரிங்களா. பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்து 90 இந்த இயர்க்குள்ளேயும் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 77. இதிலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் பட்சத்தில் நமக்கு செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இதில் புரிஞ்சுக்கலாம். பிசிஎம்முக்கு வந்து 88, எம்பிசிடிஎன்சிக்கு வந்து 90, அதாவது பிசிஎம்னா முஸ்லீம் சரிங்களா. எஸ்சிக்கு வந்து 88.5, எஸ்சிஏக்கு வந்து அறிஞர் வரும் 87.5, எஸ்டிக்கு வந்து 84. கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் லா காலேஜுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய நேட்டிவ்க்கான டிஸ்ட்ரிக்ட்டுமே நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். இது போன வருஷத்தை ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க, பிசி பார்த்துட்டிங்க, பிசிஎம் வந்து 88 இதெல்லாம் பார்த்துருங்க. இந்த அதுக்கு அடுத்த வருஷம் இது 23 தான், ஆனால் அடுத்த வருஷத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து நம்ம அங்கே 95 பார்த்தோமா, 25 பார்த்தோம். இப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 96 மாறிடுச்சு சரிங்களா. இங்கே பாருங்கள் பிசிக்கு பாருங்கள் 92, ஆனால் லாஸ்ட் இயர் வந்து 90 இருந்துச்சு. 2 இது கூடி இருக்குது சரிங்களா கட் ஆஃபில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் பொறுத்த வரைக்கும் 88லேருந்து இப்போ பாருங்கள் 92, கிட்டத்தட்ட ஒரு 4 மார்க்கு கூடியிருக்கு. அதுமாரி எம்பிசிக்கு வந்து 90 இருந்துச்சு சரிங்களா. அதுமாதிரி எஸ்டிக்கு 91, எஸ்சிஏக்கு 91, எஸ்டிக்கு வந்து 98, 94 இருந்துச்சு ஆக்சுவலி லாஸ்ட் இயரு. என்னன்னா அந்த வருஷம் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. +2 படிக்கக்கூடிய எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணனால கட் ஆஃப்மே ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஏதோ மார்க்கு பர்சன்டேஜ் எல்லாருமே நல்ல ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி பேப்பர்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா மார்க் நிறைய வரும். இதில் கட் ஆஃப் வந்து கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் சரிங்களா. அது நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஈஸியை பொறுத்து அவங்க மார்க்கை ஸ்கோர் பண்ணுறத பொறுத்து இதுதான் வரும்னு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 80லேருந்து 85க்கு மேலே நீங்கள் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா தாராளமாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அது கீழே இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ட்ரை. இப்போ 60 மார்க்கு எலிஜிபிள் சரிங்களா. நீங்கள் ஒரு 75 இருக்கீங்க, ஒரு 78 இருக்கீங்கனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அடுத்து இப்போ ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கோங்க. நான் ஆல்டர்னேட்டிவ் உள்ள இல்லை எதுவுமே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதில் நம்ம கவுன்சிலிங்கான கட் ஆஃப் இதுதான். நீங்கள் வந்து கவுன்சிலிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி, ஒரு 70, 75 வச்சுருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை. பட் ஆல்டர்னேட்டிவாக ஒரு கோர்ஸுக்கான ஒரு ப்ரிஃபரேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணி அதோட ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம BA-LLB கோர்ஸுக்கான டிஃப்ரெண்ட்லாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.